வெல்கம் பேக் டு மை சேனல். சமைக்கலாம் வாங்க. சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் குழம்பு. இது ஒரு 1 pot ரெசிபி. கம்மி இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப டேஸ்டியான குழம்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை ஆன் பண்ணிக்கோங்க. குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானப்புறம் நம்ம ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, 2 கல்பாசி, 2 லவங்கம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் லேசாக வதங்கினப்புறம் பச்சை மிளகாய் 4 கீரி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா மசிகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு விட்டுருங்க. நல்லா மசிகிற அளவுக்கு வெந்து வருது. வந்ததுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணுங்கள். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு சால்ட் போட்டு தண்ணி ஊற்றி குக்கரை ஒரு கொதி வர டைமில் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் போட விட்டுருங்க. ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அரைப்பு அரைச்சிக்கலாம். தேங்காய், சோம்பு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அது நல்லா அரைஞ்சப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு ஒரு சுற்றுங்க. இப்போ குக்கரில் ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி திரும்பி ஸ்டவ் ஆன் பண்ணி கிரேவி கொதிக்க ஆரம்பித்த உடனே இந்த தேங்காய் பேஸ்ட்டு உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தேங்காய் பேஸ்ட் உள்ளே போட்டதுக்கப்புறம் உப்பு, காரம் எல்லாம் இந்த டைம் செக் பண்ணுங்கள். நான் இப்போ தான் சிக்கன் குழம்பு மசாலா ஆட் பண்ணுறேன். காரம் பத்தலை, அதனால் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு, காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா சூப்பரான சிக்கன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு நீங்கள் தோசை, இட்லி, ரைஸ், சப்பாத்தி இது எல்லாத்துக்கூடையுமே நல்ல காம்பினேஷனாக போகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.